ஸ்டார்ட் பண்ணி ஒரு எல்லாருமே வந்து சென்னை காசிமேடு துறைமுகத்தில் பாஜகவினர் சார்பில் படகு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் இந்த படகு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அனுமதி பெறவில்லை என கூறி படகு பேரணியை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. காவல்துறையினருடன் இதனால் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கள்ளத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, என்ன நடக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாகிஸ்தானின் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. அந்த நடவடிக்கையை தொடர்ந்து ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக பாஜக சார்பில் பேரணி, ஆங்காங்கே பேரணி என்பது தமிழகம் முழுவதும் கூட நடைபெற்று வருகிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய தினம் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே படகு பேரணியானது நடத்தப்படும் என்று பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதற்கு போலீசார் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த படகு நிறுத்தக்கூடிய இடம், இந்த மீன்பிடி துறைமுகத்தில் படகுகள் எல்லாம் நிறுத்தி வைக்கக்கூடிய இடத்துல சுமார் ஒரு 100 படகுகள் வந்து தேசிய கொடி ஏந்தி பேரணியாக இந்த இடத்தில் மட்டும் வந்து அந்த இடத்தில் மட்டும் செல்லக்கூடிய வகையில இவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் 100 படகுகள் எல்லாம் இருக்கக்கூடாது, வெறும் ஒரு 25 படகுகள்ல வந்து நீங்கள் நின்று கொள்ளலாம் அதில், ஆனால் அதுல மோட்டார் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்றெல்லாம் தொடர்ந்து அந்த வாக்குவாதம் என்பது 2 தரப்புக்கும் செல்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த படகு பேரணியை தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வந்து தொடங்கி வைப்பதாக அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு சுமார் தற்பொழுது 25 படகுகளானது நிறுத்தப்பட்டு தேசிய கொடி கட்டி அந்த பேரணிக்காக நிறுத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல போலீசார் இதற்கு அனுமதி என்பது மறுத்து இருக்கிறார்கள். இதனால் 2 தரப்பிற்கும் இடையே அந்த லேசான அந்த வாக்குவாதம் என்பதும் கூட ஏற்பட்டு இருந்தது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, படகுகள்ல நின்றவாறு மட்டும் நீங்கள் இந்த பேரணி நடப்பது போன்று நீங்கள் இருந்து கொள்ளலாம், ஆனால் அந்த மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்று வந்து அவர்கள் கண்டிப்புடன் போலீஸ் தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த அனுமதி எல்லாம் இங்கே கிடையாது. கடலில் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பேரணி என்பது செல்லக்கூடாது. முக்கியமாக இதுபோல் நீங்கள் பேரணி செல்லும் பொழுது செய்தி எடுக்கக்கூடிய செய்தியாளர்களும் கூட உடன் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றெல்லாம் குறிப்பிட்டு போலீசாரும் அவர்களினுடைய தரப்பு விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு சூழலானது இந்த இடத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி லதா.